ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகாபைட். நாம் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பத்துக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க, அதே அளவு பச்சரிசி 1 கப், அதே அளவு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் பாதி துவரம்பருப்பு, பாதி பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நாம் இப்போ இதை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை அரைச்சி எடுக்கணும். அதாவது ரவை பதத்துக்கு, அதிரச மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா திக்காக பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி எதுவும் ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பை இந்த அளவுக்கு திக்காகவே பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணும்போது தண்ணி வந்து நிறையா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி ஆகிடும், அப்போ தண்ணி ஆகிடும், அப்போ ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம திக்காக பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாம் அளந்தோம்ல, அதே கப்பில் நல்லா உடச்சி வச்சுருக்கோம். பாகு வெல்லத்தை நல்லா நுணுக்கி 1 கப் எடுத்துருக்கோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, தண்ணியே ஊற்றாம வெல்லம் ஆட் பண்ணோன்னே நல்லா இப்போ ஊற்றுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் சால்ட்டு, நம்ம பருப்பு அரிசி எல்லாமே அளந்தோம்ல, அதே கப்பில் துருவி வறுத்தெடுத்த தேங்காய் பூ, இதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லத்தை பாகு எடுக்காம தட்டி போட்டிருக்கோம். தட்டி போட்டிருந்த போது அப்பம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த வெல்லம் கட்டி கட்டியாக நிற்கும். அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்பம் சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அப்பத்தை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயை மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்மிலையும் வச்சிடக்கூடாது, வேகமாகவும் வச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சா எண்ணெய் குடிச்சிடும், வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். பாருங்க, மாவு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால அடியில் ஒட்டலை. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அடியில் போய் உட்காந்துரும். மேலே இந்த மாதிரி எலும்பி வந்தோடனே திருப்பி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்க, 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். Thank you for watching this video.